கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன், இப்படி கிளம்பாம உட்கார்ந்திருக்கேன். நாளா கிளம்பியாச்சு. உங்க மருமக தான் 1 மணி நேரமா கிளம்பிக்கிட்டு இருக்கா. பொண்ணுங்க அப்படிதானே இருப்பாங்க. வெளியே போகும்போது கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துப்பாங்க. அதுக்காக இவ்ளோ நேரமா? நான் ரெடியாகி உட்கார்ந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இன்னும் வர காணோம். சரி, அவ பொறுமையாவே கிளம்பட்டும், அவசரப்படுத்தாத. நீங்க போகும்போது சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரிங்கம்மா. ஒரு புடவை சுத்திட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? ம். என்னங்க போலாமா? ம். எங்க? உங்களுக்கு என்ன அம்னேசியாவா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? அத்தை தான் நம்மள கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்கல்ல. வாங்க போலாம். போலாம் போலாம். ஆனா ட்ரெஸ் பண்ணும்போது பாதியிலேயே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீதியும் போட்டுட்டு வாங்க, அப்புறம் போகலாம். என்ன நக்கலா? நக்கலும் இல்ல விக்கலும் இல்ல. இது என்ன Dress? இத பண்ணிட்டு கோயிலுக்கு வேற போணுமா? ஒழுங்கா மாத்திட்டு வாங்க. இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சலா? நான் எதுக்கு மாத்திட்டு வரணும்? அதெல்லாம் முடியாது. எல்லாமே குறைச்சலா தான் இருக்கு. ஒழுங்கா மாத்திட்டு வாங்க, அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம். அதெல்லாம் முடியாது. சரி ஓகே. அப்படின்னா இன்னைக்கு கோவிலுக்கே போக வேண்டாம், வீட்லயே இருந்துக்கலாம். என்னங்க விளையாடுறீங்களா? அத்தை நம்மள கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லிருக்காங்க. இப்ப போகாம இருந்தா அது நல்லாவா இருக்கும்? மேடம், எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல. ஆனா இப்படி போனா கன்றாவியா இருக்கும். ட்ரெஸ் பண்றதெல்லாம் பொண்ணுங்களோட உரிமை. அதெல்லாம் நீங்க தடுக்க கூடாது. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். மேடம், நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது தப்பு இல்ல. ஆனா அது 4 செவத்துக்குள்ள இருந்தா ஓகே. அப்படி இல்லனா எங்கயாவது பார்ட்டிக்கு போறோம், ஃபாரின் டூர் போறேன்னா அங்க கூட ஓகே. பட் கோவிலுக்கு வேணாம்னு சொல்றேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க ஒண்ணும் என் ரியல் ஹஸ்பண்ட் கிடையாது. இதெல்லாம் சும்மாதான். செல்லம், இந்த வீட்ல இருந்து நீங்க போற வரைக்கும் இது டிராமாவோ என்னவோ, ஆனா நீங்க தான் என் ஒய்ஃப். அதனால நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். அப்படிலாம் கேட்க முடியாது. அப்படின்னா எனக்கு கோவிலுக்கும் போக முடியாது. ஹனீஷ், ஐஷு, கிளம்பிட்டீங்களா? இதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். சோ இப்போ என்ன பண்ணணும்ங்கறீங்க? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, போலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், திரும்பவும் தலைய வாரேன்னு 1 மணி நேரம் நின்றாதீங்க. ஏற்கனவே பாதி கழுத்து வரைக்கும் தான் முடி இருக்கு. அப்புறம் மீதியும் போயிட போகுது. எப்பவும் யூனிஃபார்ம் போட்டுட்டு இந்நேரத்துல ரெடியாகி கிளம்பி நிப்பேன். இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு நான் லீவுங்க. உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்ல. ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு ஸ்டோரியை கரெக்ஷன் பார்த்துட்டு பிரிண்ட் பண்ணணும். நான் போய் பார்த்தாதான் வேலை நடக்கும். என்னங்க இப்ப சொல்றீங்க? நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளிய போலாம்னு பிளான் பண்ணிருந்தோம்ல. ஆமால, மறந்தே போயிட்டேன். சாரி ஷைலு. என்கிட்ட சாரி சொல்றதெல்லாம் சரிதான். உங்க பொண்ணு எப்படி சமாளிக்க போறீங்க? அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு வெளிய போய் ஜாலியா இருக்கலாம்னு குஷியா இருந்தா, அவளை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு நான் பாக்குறேன். அவ ஏன் பொண்ணுடி, நான் சொன்ன கேட்டுப்பா. அப்பா அப்பா, இன்னைக்கு நம்ம 3 பேரும் பீச்சுக்கு போறோம்ல. நம்ம ரங்கராட்னம், குதிரை எல்லாமே ஏறலாம். ஓ, போலாமே. ஆனா அப்பா வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன். ஈவினிங் நம்ம 3 பேரும் சேர்ந்து வெளியே போலாம். முடியாது. இப்பவே போணும். என் செல்லம்ல, என் பட்டும்ல, அடம் பிடிக்க கூடாது. நீங்க அம்மா கூட விளையாடிட்டு இன்னைக்கு வீட்டுல சமத்தா இருங்க. ஈவினிங் கூட்டிட்டு போறேன். முடியாது. எனக்கு இப்பவே போணும். என் செல்ல குட்டில சொன்னா புரிஞ்சுக்கணும். முடியாது. மா, ப்ளீஸ் மா, இப்பவே போலாம். ஏங்க, நேத்து இருந்து அவ வெளிய போகணும்னு ஆசையா இருக்கா. இப்ப சொன்னா கேட்கவும் மாட்டா. பேசாம இப்படி பண்ணலாம். நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீங்க பிரஸ்ல வேலையை முடிச்சிட்டு அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏண்டி, உங்க 2 பேரையும் தனியா அனுப்பிட்டா நான் எப்படி நிம்மதியா வேலையை பார்க்க முடியும்? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அன்னைக்கு நடந்தது மறந்துட்டியா? நான் கூட இருந்துமே யாரோ ஒருத்தன் வேணும்னே உங்ககிட்ட வீணா சண்டை போட்டிருக்கான். அது மூலமா லட்சு தான் பாவம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. அப்பா, நீங்களும் வாங்க. ப்ளீஸ் பா, நீங்களும் வந்தாதான் ஜாலியா இருக்கும். புரியுது செல்லம். ஆனா அப்பாவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கேன். முடிச்சிட்டு வந்து உடனே உங்களை கூட்டிட்டு போறேன். முடியாது. எனக்கு இப்பவே போயாகணும். ஏண்டி, இப்பவே போயாகணும் எப்படி முடியும்? அவர்தான் சொல்றார்ல. எனக்கு இப்பவே போகணுமா? அடி என்னடா தங்கம், அப்பா தான் சொல்றேன்ல. அப்பா வேலையை முடிச்சிட்டு உடனே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். இல்ல, எனக்கு இப்பவே போகணும். லட்சு, அதான் முடியாதுன்னு சொல்றார்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. ஈவினிங் போலாம். நம்ம போலாமா? அடியே, புரிஞ்சுக்கோடி. நம்ம அப்புறமா போகலாம். என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்களே? நான் பாட்டி கிட்ட போய் சொல்றேன். ஏய், லட்சு நில்லுடி. நான் இப்ப அங்க போகலைன்னா அவங்க தேவையில்லாத விஷயங்களை சேர்த்து பிரிண்ட் பண்ணிடக்கூடாது. நான் கரெக்ஷன் பார்க்கலைன்னா ரொம்ப தப்பாயிரும். ஏங்க, நீங்க போயிட்டு வாங்க. அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். அதான் எப்படின்னு கேக்குறேன். இப்படி எழுதிட்டு ஓடுறா. அவ 2 நிமிஷம் சும்மா அழுவா. நீங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் எதையாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இவ அழுதுட்டு இருக்கும் போது நான் எப்படி போறது? மனசே வரமாட்டேங்குது. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. நேத்தே 2 பேரும் லீவ் போட்டு அவ கூட வெளியே போறோம்னு நம்ம ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டோம். திடீர்னு பிரேக் பண்ணா அவன் வருத்தப்பட தான் செய்வா. பாத்துக்கலாம் விடுங்க. சாரிடி, நிஜமாவே காலையில ரகு கால் பண்ணும்போது சுத்தமாவே மறந்துட்டேன்.
சரி இட்ஸ் ஓகே விடுங்க நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன். ம் சரி சாரி. அட பரவாயில்ல சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. ம் சரி பார்த்துக்கோ. அவ ரொம்ப அழுதானே கால் பண்ண. ம் சரிங்க. போலாமா? காதலே காத்துல அழகாக வீசுது கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது கனவிலும் நினைக்கல சிரிப்பு மயங்குற வானத்தின் நிலவுதான் என் நெஞ்சில் பூக்குது நாங்காலி நாங்காலி முத்தமா சேர்த்து இந்த சாரி உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி பார்த்து சைட் எடுத்ததெல்லாம் போதும் வாங்க போலாம். ம் போலாம். இது எப்படி இருக்கோ? இப்பதான் பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருக்கீங்க. ஆஹா அந்த சாரியும் அழகா தான் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு தான் பிடிக்கல. உங்களுக்கு அந்த சாரி தான் கட்டணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல. கோவிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு கட்டிக்கோங்க. வர வர கொஞ்சம் ஓவரா தான் பேசுறீங்க. பாத்துக்கிறேன். ம் அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். வாங்க போலாம். அச்சோ ஓடாதடி. ஆமா நான் அப்படிதான் ஓடுவேன். இது யாரு? ஓ இந்த பொண்ணு தான் இலக்கியாவா? அம்மா அப்பா இன்னைக்கு லீவுன்னு சொன்னாருல. இந்த பொண்ணையும் அனிஷ் தேடிட்டு இருக்காரு. தலையை சுத்துது. ஆனா இந்த பொண்ணு எப்படி அனிஷை மீட் பண்ணிருக்கோம்? என்ன லட்சம்? இன்னைக்கு என்ன காலையிலே பீச் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல. ஏண்டி அப்ப இருந்து இதையே சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறான். நானும் அப்பாவும் உன்னை ஈவினிங் கூட்டிட்டு போறோம். அப்பாவுக்கு தான் இன்னைக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கார்ல. முடியாது. அங்க போனாதான் அப்பா எனக்கு சாக்லேட், கேக், ஐஸ்கிரீம், அப்புறம் காட்டன் கேண்டி எல்லாம் வாங்கி தருவாரு. ஓ அப்படியா? அப்போ இதெல்லாம் சாப்பிடுறதுக்காக தான் பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? ஆமா. சரி ஒன்னு பண்ணலாமா? அப்பா வரதுக்குள்ள நீயும் நானும் சேர்ந்து கேக் செய்யலாமா? கேக்கா? ஆமா உனக்கு பிடிச்ச வெனிலா ஃப்ளேவர்ல கேக் செஞ்சு சாப்பிடலாம். அப்ப ஓகே நம்ம கேக் சாப்பிடலாம். அப்பா வந்ததும் அப்பாக்கு கொடுத்துட்டு அப்புறம் பீச்சுக்கு போலாம். அப்பா ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டியே. சரி வா போலாம். இவ்ளோ நேரம் டேம திறந்து விட்ட மாதிரி கண்ணீர் வடிச்சு நடிச்சிட்டு இருந்திருக்கேன். இப்ப கேக்குன்னு சொன்னதும் உடனே கண்ணீர் காணாம போச்சு. எனக்கு வெனிலா மட்டும் இல்ல, எனக்கு சாக்லேட் கேக்கும் வேணும். சரிடிமா ரெண்டும் செய்யலாம். வா போலாம். இந்த பொண்ணுக்கும் அனிஷ்க்கும் எப்படி பழக்கமா இருக்கும்? இந்த பொண்ணு இந்த ஊரே கிடையாதே. ஆமால அனிஷ் கூட வெளியூர் பொண்ணு தான் சொன்னாரு. ஆனா அது எப்படி பாசிபிள்? என்ன மாமா இது? காவியா தலையில டிஷர்ட் மாட்டிக்கிச்சு. வந்து ஹெல்ப் பண்ண. உங்களை யார் இப்படி டைட்டா இருக்கிற டீ-ஷர்ட்லாம் போட சொன்னது? இப்படி மாட்டிக்கணும் நான் என்ன கனவு கண்டேன். வந்து ஹெல்ப் பண்றீ. சரி சரி இருங்க வரேன். என்ன மாமா இதெல்லாம்? எப்படி உன பக்கத்துல வர வச்சு பாத்தியா? ஹெல்ப் பண்ணலாம்னு பக்கத்துல வந்தா இப்படியா பண்ணுவீங்க? விடுங்க. ஏய் கொஞ்சம் நேரடி. மாமா விளையாடாதீங்க. அத்தை கிட்ட வந்துட்டா ரொம்ப கேவலமா போயிடும். ஏண்டி உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுறது? அதெல்லாம் சரிதான். ஆனா கதவு வேற திறந்தே கிடக்கு. அத்தை உள்ள வந்துட்டா தப்பாயிரும். ஓ மேடம்க்கு இப்ப அதான் பிரச்சனையா? நான் வேணா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஓ டோர்லாம் க்ளோஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறியா? என்ன வர வர ரொம்ப மார்க்கமா பேசுறீங்க. இங்க பாருங்க ஒழுங்கா விட்டுருங்க. உன்னை என்ன கடிச்சா முடிங்கிற போறேன். கொஞ்ச நேரம் நில்லடி. புகுவோம் நம் காதலை கவி பாடவே செல்லின் வைரனின் கல்லறை துவக்கத்தை கலைத்திடுவோம். விண்ணை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய் உன்னோடு நான் என்னானதோ கும்மாளமோ கொண்டாட்டமோ காதல் வெறியில் நீ கற்றை கடிக்கிறாய் பிள்ளை மனம் காவ்யா தானதோ அதெல்லாம் நல்லா சொல்லுடா. அப்புறம் போய்க்கலாம் விடு. என்னது அப்புறம் போய்க்கலாமா? விடுங்க மாமா. முடியாது. அம்மாடி காவியம்மா. மாமா இப்ப மட்டும் விடலாம். என்ன பண்ணுவனே தெரியாது. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனா கேக்குறீங்க? இப்ப பாருங்க. ஏய் வலிக்குதுடி விடுறி. ஏய் ஏய் காவியா கடிக்காத வலிக்குது. லூசு இப்படியா கடிச்சு வைப்பேன்? பின்ன விடுன்னு சொன்னா விடணும். எப்படி? அடிங்க உன்ன. மாங்க இவர்கிட்ட கேட்ட வாங்கி தர மாட்டாரா? ஏங்க என்ன பாத்துட்டே நிக்கிறீங்க? கார்ல ஏறுங்க. ஐயோ மாங்க ஐஷு கார்ல தானே உங்களை ஏற சொன்னேன். அதுக்கு எதுக்கு திட்டுறீங்க?
ஐயோ மரமண்ட மாங்கான்னு சொன்னேன். ஐஷோ இதெல்லாம் ரொம்ப ஓவர். மாங்காங்கிறீங்க மரமட்டங்கிறீங்க. உங்களுக்கு கார்ல ஏற சொன்னதுக்கா இப்படிலாம் திட்டுவீங்களா நீங்க? அச்சோ அது இல்லங்க, அங்க பாருங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் மாங்காய் விக்கிறாங்க. பார்த்ததும் நாக்கெல்லாம் ஊறுது. வாங்கிட்டாங்க அனீஷ். அடா அதத்தான் இப்படி சொன்னீங்களா? அங்க பாரு மாங்காய் இங்க பாரு மரமண்டனா எனக்கு என்ன புரியும்? சரி வாங்க. ஆனா ஐஷு ரோட்டு கடையில மாங்காலாம் வாங்கி சாப்பிட்டா அது அன்ஹெல்தி. ஓ அப்படி? அப்ப ஒண்ணு பண்றியா, நீயே மரத்து மேல ஏறி மாங்காவை பறிச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு வெட்டிட்டா. 15 ரூபா மாங்காக்காக மரத்து மேல ஏறி ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. முடியாதுல, அப்ப மூடிக்கிட்டு வா. அண்ணே ஒரு பிளேட் மாங்க தாங்க. ஹா சரிங்க தம்பி. அண்ணே நல்ல மாங்காவை உப்பு மிளகாத்தூள் தூக்கலா போட்டு கொடுங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாக்கெல்லாம் இப்பவே இச்சு ஊறுது. ஆ சரி பாப்பா. அண்ணே ஏற்கனவே நறுக்கி வச்ச மாங்காய் வேண்டாம், இப்போ ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி கொடுங்க. ம் சரிங்க தம்பி. அண்ணே மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஏங்க மாங்காய் சாப்பிட்டாலே உடம்புக்கு ஒத்துக்காது, புளி பெரிக்கும். நீங்க மிளகாத்தூள் உப்பெல்லாம் அதிகமா போட்டு சாப்பிட்டா அது ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். ஆமா, நீங்க எப்ப டாக்டருக்கு படிச்சீங்க? இதுக்கெல்லாம் டாக்டருக்கு படிக்கணுமா என்ன? மிஸ்டர், இப்படி டாக்டருக்கு படிச்ச மாதிரி அட்வைஸ் மேல அட்வைஸா கொடுக்காதீங்க. இப்படிலாம் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. பாப்பா இந்தம்மா. ஏங்க மாங்காய் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. அப்ப உங்க இஷ்டம். செம்ம டேஸ்டா இருக்கும். நாக்கெல்லாம் எச்சு ஊறும். என் தம்பி புதுசா கல்யாணமான ஜோடியா? என்னம்மா விசேஷமா? ம், அதெல்லாம் ஆமாண்ணே. இல்லைங்க. ஐயோ லூசாயா நீ? அர்த்தம் தெரியாம எனக்கு பேசாத. மேடம் எங்களுக்கு எல்லா அர்த்தமும் தெரிஞ்சுதான் பேசுறோம். ஏங்க அவங்க நான் பிரெக்னெண்டா இருக்கணும்னு கேக்குறாங்க. நானும் அதுக்கு தான் ஆமான்னு சொன்னேன். என்ன? இப்போ நீங்க பிரெக்னெண்டா இல்ல, இருந்தாலும் இன்னும் 10 மாசத்துல ஒரு குழந்தை கண்டிப்பா வரும்ல. அப்படின்னா நான் சொன்னது கரெக்ட் தானே? ஒரு முடிவோட தான் இருக்கேன். மோகனி கொன்றுவேன். சரி சரி இப்படி முறைச்சு பார்த்தது போதும், மாங்காவும் முழுங்கிட்டு வாங்க போலாம். இது ரோடு. இங்க வச்சு உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். உன்னை வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கிறேன். ஏடி மழை வர மாதிரி இருக்கு. என்ன வேற தனியா விட்டுட்டு 2 பேரும் எங்கடி போறீங்க? இல்லையா, ஐக்கு போடுறதுக்கு ஐலைனர், லிப்ஸ்க்கு போடுறதுக்கு லிப்ஸ்டிக், அப்புறம் ஹேருக்கு போடுறதுக்கு ஹேர் கிளிப், இப்படி நிறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏடி இதுக்கு பர்ச்சேஸ் போறேன்னா ஒரே வார்த்தையில முடிக்க வேண்டியதானே? சரி சரி நோ டென்ஷன், பி கூல். பைக்ல இடம் இருந்தா உன்னையும் கூட்டிட்டு போவோம். ஆனா இடம் தான் இல்லையே, அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ பஸ்ல போயிரு. சரி சரி நான் போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஆனா ரியா, அந்த சத்யா கீது வந்து திரும்ப உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டானே? இந்த மழையில யார் வரப்போறா? வரமாட்டான் தான் நினைக்கிறேன். ஆனா இன்னும் நாளே நாள்ல கல்யாணம். அததான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. விடு ரியா, அது எல்லாத்தையும் சதீஷ் சாரே பார்த்து பாரு. எனக்கு என்னமோ சத்யா உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான்னு தோணுது. பாக்கலாண்டி, என்ன என் தலையில எழுதியிருக்கோம் அதுதானே நடக்கும். சதீஷ் சார் கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த சத்யா கிட்ட மாட்டிக்க போற. கடைசி நிமிஷம் வரைக்கும் திக்கு திக்குன்னு என்ன ஆக போதோன்னு எல்லாரும் பயந்துட்டே இருக்க வேண்டியதான். ரியா நீ வேணா பாரு, ஹிட்லர் உன்ன யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. சரி சரி மழை வர மாதிரி இருக்க, 2 பேரும் கிளம்புங்க. அப்புறம் மழையில வழியில மாட்டிக்க போறீங்க. சரிடி நீயும் பார்த்து போ, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ண. ஐயோ தூரம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பஸ் வர காணோம். கடவுளே, பஸ் சீக்கிரமா வந்துடணும். ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து கொடையை வேற எடுத்துட்டு வர மறந்துட்டோம். தனியா நிக்கிறதுக்கு வேற பயமா இருக்கேன். அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில் ஏதாவது வாய் திறந்து பேசினா இங்க இருந்து துரத்து வா. வாயை முடிக்க நின்றுவோம். எப்ப பார்த்தாலும் சாரி சாரினா எதையாவது சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கோம். இன்னைக்கு சைலண்டா நிக்குது. சம்திங் ஃபிஷி. என்ன? நான் என்ன பண்ணேன்? காரை நிப்பாட்டி போட்டு இப்படி மலையில நினைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். வேண்டுதல். ஒரு நாள் ஃபுல்லா மலையில நினைச்சிட்டு முருகனை வேண்டிக்கிட்டான், என் பொண்டாட்டி மனசு மாறிடுவாளாம். அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்ன கிண்டலா? இல்ல நக்கல். நீங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் கோ. உங்க ஹெல்ப் ஒன்னும் ஐ நோ நீட். இதோ அரகுற இங்கிலீஷ் ஆரம்பிச்சிட்டால மவளே, இருடி. என்ன நான் சொல்றது உங்க காதுல விடலையா? ஐ நோ நீட் யுவர் ஹெல்ப். ஏ மென்டல். வாட்? ஐ அம் மென்டல்? ஆமா, இங்கிலீஷ் பேச தெரியாட்டி கூட பரவாயில்ல, இப்படி தப்பு தப்பா பேசி கொள்ளாத.
ஹலோ, எங்களுக்கு எப்படி பேசணும்னு நீங்க சொல்லி தராதீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. எப்படியும் சாரி கேட்டு என்கிட்ட கெஞ்ச போறீங்க. அதுக்காக தான் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. உங்க சாரியை நான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்கிட்ட சாரி கேட்டு கெஞ்சிட்டே இருப்பேன்னு நினைச்சியா? நீ தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டியே. இதுக்கு மேலே உன்கிட்ட கெஞ்சி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்களா? கிளம்புங்க. ஓ, நான் உனக்காக வந்து நின்னு பாத்தியா? பஸ் ஸ்டாப் இந்த மாதிரி மழை டைம்ல நிறைய பொண்ணுங்க பஸ் ஸ்டாப்ல வந்து ஒதுங்கும். பாக்குறதுக்கு அழகா இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஆசையில தான் நின்னுட்டு இருக்கேன். ஆனா பாரு, என்னோட நேரம் நீ வந்து நிக்கல. இன்னைக்குன்னு பார்த்து ஒரு பொண்ணையும் காணோம். பரவாயில்ல, இன்னும் டைம் இருக்கு. வருவாங்க, நான் வெயிட் பண்ணி பாத்துக்கிறேன். அட அட, என்ன ஒரு அழகு! இந்த மலையில தோகையை விரிச்சு மயில் ஆடுற மாதிரி இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? தேவையில்லாம இப்படி என்ன வர்ணிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே. வேலைக்கு போறதை விட்டுட்டு இப்படி மறுபடியும் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க. ரியா, உனக்கு இன்னும் 4 நாள்ல கல்யாணம். உன்னை யார் சொன்னது? நான் அந்த ஃபிகரை சொன்னேன். அந்த ஃபிகரா? எந்த ஃபிகரா? அதர் தேக்கோ. ஹாய். ஹாய் சார். ரோஸ் சாரில ரோஸ் பூ மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் காம்ப்ளிமெண்ட். ஏங்க, நான் சும்மா காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம் சொல்லல. உண்மையாவே சூப்பரா இருக்கீங்க. அதுவும் இந்த மலையில இவ்ளோ அழகா புடவை கட்டிட்டு நடந்து வந்ததும் தேவதை வானில பறந்து வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல் முறையா மலையில பிங்க் கலர் சாரி கட்டிட்டு தெருவுல நடந்து வந்திருக்கு. பாவி பாவி, வேணான்னு சொன்னதும் இப்படி உடனே மாறிட்டான். ஆமா, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்ல. ஐ எம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இங்க பக்கத்துல இருக்கிற ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, சூப்பர் சூப்பர், நல்ல ஜாப். ஏஎஸ் பேங்க் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அது என்னோடது தான். ஆ, தெரியும் சார். ஒரு முறை உங்க பேங்க்குக்கு நான் வந்திருக்கேன். ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. ச்சே, இத்தனை நாளா இப்படி ஒரு அழகு தேவதைய கடவுள் என் கண்ணுல இருந்து மறைச்சு வச்சிட்டாரே. எல்லாம் என் நேரம். இந்த பஸ் வேற வந்து தொலைய மாட்டேங்குதே. போங்க சார், நீங்க ரொம்ப தான் புகழ்றீங்க. நான் உண்மையை சொல்றது உங்களுக்கு புகழ்ற மாதிரி இருக்கா? தேங்க்யூ சார். நீங்க இப்படிலாம் பேசும்போது எனக்கு வெக்கமா வருது. கொஞ்சம் பக்கமா வந்து வைக்கப்பட்டா நல்லா இருக்கும். ஏமா உன்னை ஆபீஸ்க்கு வெளியே தானே நிக்க சொன்னேன், இங்க வந்து நிக்கிறேன். அது ஒண்ணும் இல்லைங்க. ஆபீஸ்க்கு வெளியே ஒரு சின்ன வேலை நடந்துட்டு இருக்கு. அங்க ஆட்களாம் நின்னாங்க. அதான் இங்க வந்து ஒதுங்கி நிக்கிறேன். ஏங்க மேடம், சார் யாரு? உங்க அண்ணனா? ஆ, இல்ல சார், என் புருஷன். ஓ, சார் தான் உங்க வீட்டுக்கார மேடம். ம், ஆமாம்மா. உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கு. ம், தேங்க்யூ. அப்புறம் அண்ணா, நீங்க நல்லாவே பேசுனீங்க. மழையில எனக்கு நேரம் போனதே தெரியல. தேங்க்யூ. ஏங்க, வாங்க போலாம். அண்ணா, நான் வரேன். இப்ப எதுக்கு இப்படி பழ காட்டுற? பின்ன ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு கூட தெரியாம இப்படி வழியறீங்க. அதான் நீ என்ன வேண்டான்னு சொல்லிட்டு 4 நாள்ல வேற ஒருத்தன் கை பிடிக்க போறல. நான் அப்புறம் என்ன பண்றதா? அதான். ஓ, அப்படி. சரி, ஓகே. நீங்க யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுங்க, யாரை வேணாலும் லவ் பண்ணுங்க. எனக்கு என்ன வந்துச்சான்? உன் வாய் தாண்டி அப்படி சொல்லுது. ஆனா அந்த பொண்ணு வந்து நின்னதும் நீ பொசிசிவ் ஆனத உன் கண்ணுல பார்த்தேன். ம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீ இல்லைன்னு சொன்னாலும் அதான் நிஜம். நீ பொசிசிவ் ஆகுறத பார்த்தேன். என்னதான் இல்ல வேண்டாம் நீ சொல்லிட்டே இரு. ஒரு நாள் நான் இல்லாம போனாதான் என்னோட அருமை தெரியும். லூசு மாதிரி பேசாதீங்க. இப்படிலாம் பேசினா எனக்கு கஷ்டமா இருக்கும். உனக்கு ஏன் கஷ்டமா இருக்க போகுது? நீ தான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டல. நான் ஒன்னும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுக்கல. உங்களை என்னால மன்னிக்க முடியல, அவ்வளவுதான். ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எப்படியாவது இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்க தான் நானும் நினைக்கிறேன். இப்படி லூசு மாதிரிலாம் பேசாதீங்க. ஆமாடி, உன் பின்னாடி இப்படி நாய் மாதிரி தெரியுறல்ல, என்ன லூசுன்னு தான் சொல்லுவேன். நீ எவ்வளவுதான் காதல உனக்குள்ள போட்டு மறைச்சாலும் அது என்னால உணர முடியும். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. ஒருவேளை அந்த சத்தியம் இல்லைன்னா உனக்காக உன் மனசு மாறும்னு எவ்வளவு நாள் வேணாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இல்ல, உன் வீட்டுல வந்து உன் அம்மா கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கனா கூட சொல்லு. நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட ரெடியா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என் தலையிலத்துல என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். இந்த நிமிஷமே இந்த நொடியே உன் கழுத்துல என்னால தாடி கட்ட முடியும். ஆனா எனக்கு அது வேண்டாம். உன் அம்மா அப்பாவோட சம்மதம் வேணும். அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு பேசவும் விட மாட்டேங்கிற. இப்படி உன் பிடிவாதத்துல நம்ம காதல கொண்டு புதைச்சிடாத. ஒருவேளை என் சூழ்நிலை இருந்து நீங்க யோசிச்சு பார்த்திருந்தா உங்களுக்கு என் நிலைமை என்னன்னு புரியும். உன்னோட சுச்சுவேஷன் பத்தி யோசிக்கிறனால தாண்டி நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு நிக்கிறேன். நான் இல்லாம உன்னால இருந்துட முடியாது ரியா. தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கோ. பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்.